ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். க்ரோவோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இதில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமாங்கிறத பார்க்கலாம். தங்கமயிலோட ஷேர்ஸ் லாஸ்ட் 2 டேஸாக சிக்னிஃபிகண்ட் ரேலி கொடுத்துருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துட்டு நாளைக்கு சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட ரிசல்ட்ஸ் வருது. அதை பற்றின குவிக் அப்டேட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தங்கமயில் ஜுவல்லரி பற்றி பார்க்கலாம். தங்கமயில் ஜுவல்லரி ஷேர்ஸ் soar 43% in 2 days on strong Q2 results, record October sales. நேத்திக்கு தங்கமயில் 20% அப்பர் சர்க்கிட் அடிச்சது. உடனே ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தாரு, தங்கமயில் ஷேர்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக ரைஸ் ஆயிருக்கு, இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத என்னை டீப் ரீசர்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. தங்கமயில் ஜுவல்லரி ரொம்ப நாளாகவே என் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி தான். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர கம்பெனி தான். பட் வேல்யூவேஷன் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச்டாக தான் இருக்காங்க. நேற்றுக்கு அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மறுபடியும் 16% கிட்ட ரைஸ் ஆகி தான் டேவை என் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டேஸில் அவங்க 43%க்கு மேலே ரேலி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சி பெரிய ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியாது. உங்களுக்கு இந்த கம்பெனியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நிஜமாலே உங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு பிலீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு புல் பேக்குக்கு வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேல்யூவேஷனும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 பெரிய இந்த மாதிரி பேக் டு பேக் டேஸ் ரேலியான ஒரு கம்பெனியில் சேஸ் பண்ணி போய் வாங்குறது பெருசாக நல்ல விதமாக முடிஞ்சதே கிடையாது. போன வருஷம் லாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 58 crores அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் காட்டினது அண்ட் அவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 44% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆனது முக்கியமாக இவங்களோட ஷேர்ஸை அப்பர் சர்க்கிட் அடிக்க வச்சுது. இன்னொரு செப்பரேட் ஃபைலிங்கில் அவங்க அக்டோபர் ரெவென்யூ சிக்னிஃபிகண்ட்டாக சர்ஜ் ஆகிருக்கு, 1032 crores நாங்கள் ஒரே மந்தில் ரெவென்யூவாக ஜெனரேட் பண்ணியிருக்கோன்னு அவங்க சொன்னதும் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. புதுசாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நிறைய பேர் குதிச்சிருக்காங்க. இதுதான் இதோட ரேலிக்கு முக்கியமான காரணமாக இருக்க முடியும். லாஸ்ட் இயர் இதே அக்டோபரில் அவங்க 371 crores தான் சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. இப்போ சேல்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக பிக்கப் ஆனதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகிருந்தது. முக்கியமாக கோல்டு ப்ரைஸ் சிக்னிஃபிகண்ட்டாக ரேலி ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இவங்களோட ரெவென்யூ அதிகமாக தான் ஆக போகுது, ஈவன் இஃப் சேல்ஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆனாலும் கூட. இப்போ நம்ம தங்கமயிலோட ஓவர்வியூ பார்த்துட்டு இவங்க வேல்யூவேஷன் வைஸ் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காங்களான்னு பார்க்கலாம். பட் தங்கமயில நான் ரொம்ப நாளாகவே க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வரேன். இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இவங்க இபிஎஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் ஆவரேஜாக 21% க்ரோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 10 இயர்ஸாகவும் கூட 22% கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணிகிட்டே வராங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 45% அவங்க இபிஎஸ்ஸை காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் ரேலி சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கு. பட் 10 இயர்ஸாக 22% அவங்க இபிஎஸ்ஸை கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணுறதுமே சூப்பரான நம்பர் தான். அவங்க கரண்ட்டாக 51P ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோத்துக்கு இந்த வேல்யூவேஷன் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது. பட் இந்த க்ரோத்தை அவங்களால எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணிக்க முடியுங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? கோல்டு ப்ரைஸ் இன்னுமே ஏற 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 இப்போ இருக்கிற அதே லெவல் ஆஃப் சேல்ஸை கொடுக்க முடியுமா? இல்லை கோல்டு ப்ரைஸ் இங்கேருந்து சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆச்சுன்னா இவங்களோட சேல்ஸ் பிக்கப் ஆனாலும் இவங்களால இதே அளவுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான நிறையா கேள்விகள் இருக்குது. 51P எக்ஸ்பென்சிவாக இல்லையாங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்த்து சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம அவங்களோட P அண்ட் EPS சார்ட் எடுத்து பார்த்துட்டு இவங்க ஹிஸ்டாரிக்கலாக எப்படி ட்ரேட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் தங்கமயில் ஜுவல்லரியோட 10 இயர் P அண்ட் EPS சார்ட் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 51 இருக்குது. இந்த ரேலிக்கு முன்னாடி ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. இவங்க EPS சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் ஆனதுனால தான் இவங்க PE ட்ராப் ஆகிருக்கு ஈவன் ஆஃப்டர் 40% ரேலி. ஆனால் அவங்களோட மீடியன் P பார்த்தீங்கன்னா 29.2. ஸோ அவங்க லாஸ்ட் 10 இயர்ஸாக ஆவரேஜாக 29.2P தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போது 51P ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் தங்கமயில் ஜுவல்லரி 30P கீழே வந்தால் தான் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே சீப்பாக இருக்கும் என் பெர்ஸ்பெக்டிவில். இவங்களோட லேட்டஸ்ட் குவார்ட்டரோட EPS பாருங்கள் 18.82 இருந்திருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டர் 14.71. ஸோ H1 மட்டுமே, அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் FY26 இவங்க கிட்டத்தட்ட 32 rupees பர் ஷேர் இபிஎஸ்ஸாக காமிச்சிருக்காங்க. பட் நீங்கள் இதே லாஸ்ட் இயர் எடுத்து பாருங்கள், டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட 38 கிட்ட தான் வருது. ஸோ இவங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்லேயே கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரோட இபிஎஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதுலேயும் அவங்க பெருசாக வளர்ச்சி காட்டாமல் இதே லெவல் ஆஃப் க்ரோத் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கனாலே இவங்க இபிஎஸ் போன இயரோட சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் ஆகிருக்கும். இந்த ஆன்டிசிபேஷனில் தான் எல்லோரும் 51Pயும் கொடுக்க தயாராக இருக்காங்க, 60Pயும் கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த ஷேர் ப்ரைஸை உச்சத்தில் போய் வாங்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க. அக்டோபர் சேல்ஸ் டேட்டா வேறு காமிச்சிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் சேல்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்களால நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதுக்கு அடுத்த குவார்ட்டரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஒரு ஆன்டிசிபேஷனில் தான் மார்க்கெட் இப்போவே ஷேர் ப்ரைஸை ஏற்றி வச்சிருச்சு.
உங்களால் இந்த ஆன்டிசிபேஷனை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ண முடிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் சேஃப் டெரிட்டரியில் இருப்பீங்க. இப்போ சேஸ் பண்ணி வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருக்காது. உங்களோட ரிட்டர்ன்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் கஷ்டம். ஏன்னா குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு, அது படிக்கிறதுக்கு டைம் ஆகும். நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஃபுல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். உடனே ப்ராஃபிட் ரைசஸ் 200% நம்ம போய் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே மார்க்கெட் எப்போவுமே குயிக்காக ரியாக்ட் பண்ணி ஷேர் ப்ரைஸை தூக்கி வச்சிரும். பட் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், புல் பேக்ஸ் நடக்கும், கரெக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ இருக்கிற ப்ரைஸோட அது சீப்பராக கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. பேஷண்ட்டாக இருந்து இந்த கம்பெனியில் நிஜமாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு புல் பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமான டெசிஷனாக இருக்கும். தங்கமயில் பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டவருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது தவிர ஜென்ரலாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு தான் நம்புகிறேன். இப்போ நம்ம க்ரோவோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். க்ரோவோட பிஸ்னஸ் மாடல், அவங்களோட பிஸ்னஸ் ரெவென்யூ எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதனால் நம்ம அவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் அண்ட் வேல்யூவேஷன் மட்டும் மேலோட்டமாக பார்த்துடலாம். November 4th to November 7th இந்த ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. ₹2 per ஷேர் ஃபேஸ் வேல்யூவில் இந்த ஐபிஓவை லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இஷ்யூ ப்ரைஸ் பேன் $95 to $100 per ஷேர். ஸோ நீங்கள் $100 அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு லாட்டுக்கு 150 ஷேர்ஸ். நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால மினிமம் 1 லாட், ஸோ 15,000 மினிமம் இருந்தால் தான் உங்களால் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் 13 லாட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1,95,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூவும் கொடுக்குறாங்க, ஆஃபர் ஃபார் சேலும் கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவில் 10 crore 60 lakhs கிட்ட கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் 55 crore 72 lakhs கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தமாக 66 crore ஷேர்ஸ் கிட்ட அவங்க இந்த ஐபிஓவில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஐபிஓ 4th November அன்றைக்கி ஓப்பன் ஆகுது, 7th November மணி க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு அலாட்மெண்ட் November 10th அன்றைக்கி தெரிஞ்சிடும். உங்களுக்கு அலாட் ஆயிருந்தால் November 11th உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேர்ஸை கிரெடிட் பண்ணிடுவாங்க. November 12th அன்றைக்கி அது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அலாட் ஆகலைன்னா உங்களுக்கு November 11th அன்றைக்கி அந்த ஃபண்ட்ஸும் திரும்ப கையில் கிடச்சிரும். ப்ரீ ஐபிஓ இவங்க EPS ₹3.01 இருக்குது. போஸ்ட் ஐபிஓ இவங்க கொஞ்சம் ஆஃபர் ஃபார் சேல் பண்ணுறதுனால ஷேர்ஸ் டைல்யூட் ஆகிறதுனால EPSும் கம்மியாகி ₹2.45 இருக்குது. PE 33லேருந்து 40 வந்து அதிகமாகுது. ஆப்வியஸாக ஈக்விட்டி டைல்யூஷன் நடக்கும்போது அவங்களோட EPS கம்மியாகிறதும் PE அதிகமாகிறதும் நடக்க தான் செய்யும். இவங்களோட பேட் மார்ஜின் 44.92% இருக்குது. இது சூப்பரான ஒரு மார்ஜின். அவங்க ₹100 ரெவென்யூவாக ஜெனரேட் பண்ணாங்கன்னா ₹44 கிட்ட இவங்களுக்கு பேட் மார்ஜினில் தான் வருது. இவங்க அசெட்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. இவங்க டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. பட் டோட்டல் இன்கம் லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டருக்கும் இந்த இயர் ஜூன் குவார்ட்டருக்கும் ஒரு சின்ன டிப் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டருக்கும் இந்த இயர் ஜூன் குவார்ட்டருக்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. எபிட்டாவும் இயர் ஆன் இயர் கொஞ்சம் டிப் தெரியுது. இவங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் 5,506 crores இருக்குது. பாரோயிங்ஸ் 324 crores வச்சுருக்காங்க. இது இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவில் டெட் இருக்க மாதிரி தெரில. ஐபிஓ ஓப்பன் ஆன அன்றைக்கி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் ஆல்ரெடி 1 timeக்கு மேலே போயிருச்சு. ஸோ ஒரு லாட்டுக்கு மோர் தென் ஒருத்தர் போட்டி போடுறாங்க. நீங்கள் அதர் கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் ஆகலை. பட் ரீட்டைல் இதில் 15% கிட்ட ஜிஎம்பி இருக்குங்கிற காரணத்தினால உடனே போட்டி போட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டேட் அன்றைக்கி தான் 7th November அன்றைக்கி தான் நம்மளுக்கு இதோட முழு பிக்சர் கிடைக்கும். அன்றைக்கி தான் ஜிஎம்பியை ஓரளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக கெஸ் பண்ணவும் முடியும். நான் லாஸ்ட் டே பார்த்துட்டு இதில் ஒரு டீசெண்டான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்ததுன்னா, லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு CMS இன்ஃபோசிஸ்டம்ஸோட குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வருது. நான் இன்றைக்கி இதை பற்றி ஒரு போஸ்ட்டும் மேக் பண்ணியிருந்தேன். பிஃபோர் த குவார்ட்டர்லி ரிப்போர்ட் என்னோடய ஃபைனல் பர்ச்சேஸை நான் பண்ணியிருந்தேன். இந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில் பெருசாக மார்க்கெட் எக்ஸைட் ஆகாமல் இவங்க ஷேர் ப்ரைஸ் அடித்தாலுமே நான் வந்து டிப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த கம்பெனி அண்ட் இதோட பிஸ்னஸில் நல்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது. நாளைக்கு இவங்க ரிப்போர்ட் வர அன்றைக்கி மார்க்கெட்டும் இல்லாதனால November 6th அன்றைக்கி தான் நம்மளுக்கு இதோட எக்ஸாக்ட் இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.